வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அரந்தவச்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து அவசரமாக எரிபொருளை பெற்றுக்கொள்வது குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் விசேட பேச்சுவார்த்தை. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது ஒரு மாபெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது என பொதுஜன முற்போக்கு ஊழியர் சங்கம் கவலை. இலங்கையின் மிகப்பெரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிப்பு. மேல் நீதிமன்ற நீதிபதியாக எஸ் சதீஸ்கரன் நியமனம். கல்வியில் முதலீடுகளை ஊக்குவித்து தரமான மனிதவளத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் தெரிவிப்பு. சர்வதேச நாடுகளைப் போல கொள்கை ரீதியான அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். தொடர்பான முதன்மை செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து அவசரமாக எரிபொருளை பெற்றுக்கொள்வது குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் விசேட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக தடைகளை நிவர்த்தி செய்யும் நோக்கில் ரஷ்யாவிடமிருந்து அவசரமாக எரிபொருளை பெற்றுக்கொள்வது குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் விசேட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளார். இலங்கைக்கான ரஷ்யா தூதுவர் லெவனேஸ் ஜஹாரியன் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையிலான இந்த அவசர சந்திப்பு இன்று நண்பகல் அமைச்சில் நடைபெற்றது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் இந்த கோரிக்கையை உடனடியாக ரஷ்ய அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்காக உறுதியளித்த தூதுவர் தேவையான ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்து செய்து தருவதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் இலங்கைக்கு தேவையான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ரஷ்யாவின் ஆதரவு எப்போதும் கிட்டும் என்பதனையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இந்த முக்கிய சந்திப்பில் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா மற்றும் அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். பொருளாதார கண்காணிப்பு குழு ஜனாதிபதி தலைமையில் கூடியது. வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் பிரஜைகளின் நலனை உறுதி செய்வதற்கும் நியமிக்கப்பட்ட பொருளாதார கண்காணிப்பு குழு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கூடியது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு, கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த நாட்டு சந்தையின் நிலைமையை ஸ்திரப்படுத்துதல் மற்றும் பிரஜைகளின் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ள வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் கடந்த குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது ஒரு மாபெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது என பொதுஜன முற்போக்கு ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது 2 எரிபொருள் நிறுவனங்கள் எரிபொருள் விநியோகத்தை மட்டுப்படுத்தியுள்ளன. எனவே கூடிய விரைவில் QR முறையை நடைமுறைப்படுத்துங்கள், இல்லையெனில் மீண்டும் வரிசைகள் உருவாகி நாடு நெருக்கடிக்குள் தள்ளப்படும் என பொதுஜன முற்போக்கு ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பந்துல சமர்குமார தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய தொழிற்சங்கத்தினால் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். අනපේක්ෂිත විදිහට ඇතිවිච්ච කාරණාවක්. සාමාන්‍ය තත්ත්වයක් කරත නෙවෙයි, අසාමාන්‍ය තත්ත්වයක් යටතේ සිදුවිච්ච දෙයක්. இன்று இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது ஒரு மாபெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. உலகளாவிய ரீதியில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்திலிருந்தே எமது நாட்டின் நிர்வாகத்தின் முறையான முகாமித்துவம் இல்லாத காரணத்தினால் இன்று நுகர்வோர் கடந்த சில நாட்களாகவும் இனிவரும் நாட்களிலும் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது.
இது தொடர்பாக உலகில் உள்ள பல நாடுகள் வெவ்வேறு வழிமுறைகளை கையாண்டுள்ளன. அவர்கள் செய்த அனைத்து வழிகளும் சரி என்று நாம் கூறவில்லை. தற்போது பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா போன்ற ஆசிய நாடுகளும் எதிர்காலத்தில் சக்தி வளத்தை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. கடந்த காலங்களில் நிலவிய எரிபொருள் நெருக்கடியின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள், பல கருத்துக்களை கூறியவர்கள் மற்றும் அரசாங்கத்தை திட்டியவர்கள் இன்று நாட்டை ஆளும் அரசாங்கமாக இருக்கிறார்கள். எனவே வரவிருக்கும் எரிபொருள் நெருக்கடியை தீர்ப்பது அவர்களின் கடமையும் ஆகும். இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் கடந்த 2025ஆம் ஆண்டில் 43 எரிபொருள் கப்பல்களை இறக்குமதி செய்துள்ளது. கொழும்புக்கு 11 கப்பலையும் திருகோணமலைக்கு 14 கப்பல்களையும் கொண்டு வந்துள்ளது. இந்த நிறுவனங்களில் ஒன்று தற்போது இந்த போட்டித்தன்மையை எதிர்கொள்ள முடியாமல் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளது. தனியார் மயமாக்கலின் ஊடாக நாட்டின் மக்களுக்கோ நிறுவனத்திற்கோ அல்லது ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கோ ஏதேனும் நீதி கிடைக்கிறதா என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு அரசு நிறுவனம் என்ற ரீதியில் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான எரிபொருளை சரியான நேரத்தில், சரியான அளவில் மற்றும் நியாயமான விலையில் வழங்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கே உள்ளது. துரதிர்ஷ்டவசமாக இன்று இவை அனைத்தும் இல்லாமல் போயுள்ளன. நாட்டின் எரிசக்தி நெருக்கடி, குறிப்பாக எரிபொருள், மின்சாரம் மற்றும் எரிவாயு ஆகியவற்றை தீர்வு காண்பதாக கூறி அமைக்கப்பட்ட குழுக்கள் 1.5 ஆண்டுகளாகியும் எதையும் சாதிக்கவில்லை. இதனால் மக்கள் முன்பை விட அதிக இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். විපක්ෂයේ කටයුතු කරන්නේ කොහොමද කියන කාරණා පිළිබඳව හොඳට අවබෝධ කරගන්න. இலங்கையின் மிகப்பெரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் பெட்டபெத்தர போலீஸ் நிலையத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட ஆழ்துளை கிணறு அகழ்வின் போது இலங்கையின் மிகப்பெரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தென் மாகாணத்திற்கு பொறுப்பான புவியியலாளர் இந்திரஜித் கமகே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஒரு நிமிடத்திற்கு 10,000 லிட்டர் தொடர்ச்சியான நீர்வரத்தை கொண்ட நீரூற்று ஒன்று இலங்கையில் கண்டறியப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதற்கு முன்னர் இலங்கையில் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய நீர் ஆதாரம் மடுப்பகுதியில் அமைந்திருந்தது. அதன் நீர்வரத்து ஒரு நிமிடத்திற்கு 7,000 லிட்டராக காணப்பட்டது. பாறை அடுக்குகளை ஆய்வு செய்து அந்த அடுக்குகளுக்குள் இடையிலான இடைவெளிகள் ஊடாக நிலத்தடி நீர் இருக்கும் இடங்களை நவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் இனங்கண்ட பின்னரே இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன் மூலம் பிட்டபெத்தர, மொரவக்கம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நீர் தட்டுப்பாடினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எதிர்காலத்தில் குடிநீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதியாக எஸ் சதீஷ் தரன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய மேல் நீதிமன்ற நீதிபதியாக எஸ் சதீஷ் தரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து எஸ் சதீஷ் தரனிடம் வழங்கினார். நீதித்துறை சேவையில் விசேடதர அதிகாரியான எஸ் சதீஷ் தரன் சாவகச்சேரி மாவட்ட நீதிபதியாகவும் பணியாற்றியுள்ளார். கல்வியியல் முதலீடுகளை ஊக்குவித்து தரமான மனிதவளத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக கல்வியியல் முதலீடுகளை ஊக்குவித்து தரமான மனிதவளத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதன் ஒரு பகுதியாக இந்த உதவித்தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 2024 உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை தொடர வாய்ப்பளிக்கும் உதவித்தொகை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நேற்று கல்வி அமைச்சில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இந்த திட்டத்திற்காக 4,001 பில்லியன் ரூபாய் முதலீடு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 2025 முதல் 2033 வரை மொத்தம் 200 மாணவர்களுக்கு வெளிநாட்டு உதவித்தொகை வழங்க திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக 2025-26 கல்வியாண்டிற்கு ஏற்கனவே 32 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அதில் 9 மாணவர்கள் சிட்னி, மெல்போர்ன், ஆஸ்திரேலியாவின் மோனோஸ் மற்றும் நியூசிலாந்தின் ஆக்லாந்து போன்ற உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் உள்வாங்கப்பட்டுள்ளனர். புலமை பரிசில்களுக்கு மாணவர்களை தேர்ந்தெடுப்பதில் கடுமையான வெளிப்படையான வழிமுறை பின்பற்றப்பட்டுள்ளது.
மேலும் மாணவர்கள் உலக தரவரிசையில் முதல் 500 இடங்களுக்குள் உள்ள பல்கலைக்கழகங்களில் படிக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மாணவருக்கும் ஆண்டுக்கு அதிகபட்சம் 20 மில்லியன் ரூபாய், 4 ஆண்டு பட்டப்படிப்பு காலத்திற்கு 80 மில்லியன் ரூபாய் வரை ஒதுக்கப்படும். இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, අධ්‍යාපන අමාත්‍යංශය කියන්නේ අපි සාමාන්‍යයෙන් ප්‍රශ්න විසඳන අමාත්‍යංශයක්. இன்று நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். எங்கள் கொள்கை அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான முதல் படியாக உயர்தர தேர்வில் சிறப்பான தேர்ச்சி பெற்ற 33 மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கல்வி கற்பதற்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இந்த புலமை பரிசில் திட்டத்திற்கு ஒரு யோசனை இருந்ததால் இதை செயல்படுத்துவது எளிதல்ல. மாணவர்களை தேர்ந்தெடுப்பது, வெளிப்படைத்தன்மையை பேணுதல் மற்றும் உயர்தர பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுப்பது போன்ற காரணிகளை நாங்கள் நீண்ட நேரம் கலந்துரையாட வேண்டியிருந்தது. இது ஒரு சாதாரண புலமை பரிசில் திட்டம் அல்ல. இது நமது நாட்டின் எதிர்கால தொலைநோக்கை வரையறுக்கும் ஒரு திட்டம். உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் தங்கள் கல்வியை தொடர இது ஒரு வாய்ப்பாகும். எனவே இதற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களின் கல்வி திறன்கள், தலைமைத்துவ பண்புகள், ஆளுமை மற்றும் சகிப்புத்தன்மை போன்ற காரணிகள் இருக்க வேண்டும். நமது நாட்டை கட்டியெழுப்ப நமக்கு நல்ல பிரஜைகள் தேவை. நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய மனித வளங்களை நாம் உருவாக்க வேண்டும். சிங்கப்பூர், சீனா மற்றும் மலேசியா போன்ற நாடுகள் மனித வளங்களை வளர்ப்பதில் முதலீடு செய்ய முயற்சிப்பதால் உலகில் முன்னணியில் உள்ளன. அந்த செயல்முறையும் நாம் பின்பற்ற வேண்டும். இந்த உதவித்தொகை பெற்றவர்கள் எதிர்காலத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த சமூக மாற்ற செயல்பாட்டில் ஒரு இணைப்பாக மாற வேண்டும். பட்டதாரி என்பதை தாண்டி சமூகத்தில் ஒரு தரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது நீண்ட காலத்திற்கு நாங்கள் செய்யும் முதலீடு. மற்றொரு மாணவருக்கு உதவுவது மற்றும் உங்கள் ஆளுமை மூலம் ஒரு குழுவை வழிநடத்துவது போன்ற காரணிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். කරන්න ඔබ සියලු දෙනා මැදිහත් වෙයි කියන විශ්වාසය තියෙනවා. செய்திகள் தொடர்கின்றன. மொழி பன்முகத்தன்மை மீதான மரியாதை, ஒத்துணர்வு மற்றும் ஒத்துழைப்பிற்கான ஒரு பாலமாக அமையும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். சர்வதேச தாய்மொழி தினம் என்பது மொழி, அடையாளம் மற்றும் மரியாதை ஆகியவற்றிற்கிடையிலான ஆழமான தொடர்பை நினைவூட்டும் வலிமையானதொரு நாளாக அமைவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு சர்வதேச தாய்மொழி தினத்தை முன்னிட்டு இன்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புதிய கலையரங்கில் நடைபெற்ற விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். This is the second time that I've been privileged enough to participate in this event, and it's one that I look forward to because it's, I think, a day and a commemoration that is truly meaningful. இந்த உலகளாவிய நினைவுகூரலானது பங்களாதேஷ் மக்கள் குடியரசின் தொலைநோக்கு சிந்தனையுடனான முயற்சியினால் உருவானதாகும். பங்களாதேஷின் இந்த முன்னெடுப்பானது ஒரு தேசிய நினைவுகூரலை மனிதகுலத்தின் மொழிசார் பாரம்பரியத்தை கொண்டாடும் உலகளாவிய இயக்கமாக மாற்றியுள்ளது. இலங்கையின் மொழி பன்முகத்தன்மை எமது பல்லின பாரம்பரியத்தின் செழுமையை பிரதிபலிக்கிறது. இந்த பன்முகத்தன்மையானது முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டிய ஒரு சவாலாக பார்க்கப்படாமல் மதிக்கப்பட வேண்டிய மற்றும் போற்றப்பட வேண்டிய ஒரு பலமாக பார்க்கப்பட வேண்டும். நாம் மொழி உரிமைகளை பாதுகாக்கும் போது சமூக நல்லிணக்கத்தை வளர்க்கின்றோம். பன்மொழி கல்வியை ஊக்குவிக்கும் போது வருங்கால சந்ததியினரை பலப்படுத்துகிறோம். ஒருவருக்கொருவர் தமது சொந்த மொழிகளில் செவிமடுக்கும் போது ஒருவருக்கொருவர் மனிதநேயத்தை உறுதிப்படுத்துகிறோம். பிளவுகள் எளிதில் வேரூன்றக்கூடிய இக்காலகட்டத்தில் மொழி பன்முகத்தன்மை மீதான மரியாதை, ஒத்துணர்வு மற்றும் ஒத்துழைப்பிற்கான ஒரு பாலமாக தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள டிஜிட்டல் யுகத்தில் இணையவெளியில் மொழி பன்முகத்தன்மையை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இன்று அழியும் நிலையில் உள்ளன. கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை ரீதியான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் இல்லையெனில் பல மொழிகள் மௌனமாகிவிடும் அபாயம் உள்ளது. எனவே மொழிசார் பாரம்பரியத்தை பாதுகாப்பது என்பது ஒரு கலாச்சார பொறுப்பு மட்டுமல்ல, எமது உலகின் பன்முகத்தன்மையை பேணுவதற்கான ஒரு கூட்டு அர்ப்பணிப்புமாகும். பல்லினத்தன்மை, கலாச்சார புரிதல் மற்றும் மக்களுக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்துதல் போன்ற பகிரப்பட்ட அர்ப்பணிப்புகளுடன் இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான நட்பு மற்றும் ஒத்துழைப்பு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. Such as this deepen those bonds and remind us that diplomacy is not conducted solely through government or government agreements and negotiations, but also through shared cultural celebration and people-to-people connections.
சர்வதேச நாடுகளைப் போல கொள்கை ரீதியான அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசியல் கலாச்சாரம் மாற்றமடைந்து சர்வதேச நாடுகளைப் போல கொள்கை ரீதியான அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றிய ரஞ்சித் மத்துமபண்டார இலங்கை ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்பதை சுட்டிக்காட்டினார். சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள், பரங்கியர் என அனைத்து இனத்தவர்களும் பௌத்த, இந்து, கத்தோலிக்க மற்றும் இஸ்லாமிய மதங்களை பின்பற்றுபவர்களும் இந்த நாட்டின் சமமான பிரஜைகள் என அவர் குறிப்பிட்டார். அமைச்சர் பதவிகளை பகிர்ந்து கொள்வதை தாண்டி மக்களிடையே வலுவான பிணைப்பை ஏற்படுத்துவதே தற்போதைய முக்கிய தேவை என அவர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், நாம் இன்று ஒரு புதிய அரசியல் பயணத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம். வெறுமெனவே பதவிகளுக்காக அல்லாமல் நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைய வேண்டும். வளர்ந்த நாடுகளான அமெரிக்காவில் ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சிகள் இருப்பதையும், பிரிட்டனில் கன்சர்வேட்டிவ் மற்றும் தொழிற்கட்சிகள் இருப்பதையும் நாம் காண்கின்றோம். அதேபோல ஜெர்மனியிலும் கொள்கை ரீதியான அரசியல் நிலவுகின்றது. இலங்கையிலும் இத்தகைய முதிர்ச்சியடைந்த அரசியல் முறைமை உருவாக்கப்பட வேண்டும். வெறும் தனிநபர் சார்ந்த மேலாண்மை என்பதற்கு அப்பால் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பொருத்தமான ஒரு அரசியல் கட்டமைப்பை பற்றி நாம் சிந்திக்கும் காலம் வந்துவிட்டது என அவர் மேலும் தெரிவித்தார். කැමතිවරයෙක් නැති විත්‍යයි මන් දන්නේ. ඉතිහාසයේ ප්‍රථම මතට. අපි එහෙමනම් අද තමුන්නාන්සලා අපි එක්කහුව වෙලා ජාතික සමගිය ඒ වගේම இலங்கையின் சுகாதாரத்துறையில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையின் சுகாதாரத்துறையில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து பொதுமக்களுக்கு தரமான சுகாதார சேவையை உறுதிப்படுத்தும் நோக்கில் 2918 புதிய மாணவ தாதியர்களை பயிற்சிக்காக இணைத்துக் கொள்ள சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் இந்த வேலை திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பயிலுநர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு சனிக்கிழமை அலரி மாளிகையில் நடைபெறவுள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதிச மற்றும் சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான தாதியர் பயிற்சிக்காக 2022ஆம் ஆண்டு அணியிலிருந்து தகுதிகளின் அடிப்படையில் சுமார் 2918 விண்ணப்பதாரிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான பயிற்சி நியமன கடிதங்களே இதன்போது வழங்கி வைக்கப்பட உள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார். இதன்போது நல்லூர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். தொடர்ந்து யாழ் நகரில் உள்ள தனியார் விடுதியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் புத்திஜீவிகளை இணைத்து ஏற்பாடு செய்யப்பட்ட அமரர் DS சேரநாயக்க அரசியல் பீட செயலமர்வை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன, ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் அனுஜன் மற்றும் தொகுதி அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் தற்போதைய அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபால ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்தார். இலங்கையில் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபால ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்தார். இன்று கொழும்பு ஏதல் கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எதிர்பார்த்த விதத்தில் செயல்படவில்லை என்றும் அரசாங்கத்திற்கு தூர நோக்குடன் தீர்மானங்களை எடுக்கும் திறனில்லை என்றும் குற்றம் சாட்டினார். நாட்டில் நெருக்கடி நிலைகள் உருவான போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எப்போதும் சரியான முறையில் தலையீடு செய்து வந்ததாகவும்
கொரோனா பரவலுக்கு முன்பே தடுப்பூசிகளை விரைவாக கொண்டுவர கோரிக்கை விடுத்ததும் வைத்தியசாலைகளுக்கு தேவையான உபகரணங்களை வழங்க அரசாங்கத்தை அழுத்தியதும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல அண்மைய டித்வா சூறாவளியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். அரசாங்கம் எதிர்க்கட்சியின் ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தியதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமான உதவி வழங்கப்படவில்லை என்றும் வழங்கப்பட்ட உதவிகளும் முறையாக பகிரப்படவில்லை என்றும் ஹெட்டியாராய்ச்சி வலியுறுத்தினார். மத்திய கிழக்கு பிராந்திய போர் நிலையில் அரசாங்கம் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றாலும் சஜித் பிரேமதாச சர்வதேச ஊடகங்களுக்கு தமது கட்சியின் நிலைப்பாட்டை முன்வைத்துள்ளார். நாட்டில் உருவாகியுள்ள நெருக்கடிகளை சமாளிக்கும் போது அரசியல் வேறுபாடுகளை தாண்டி ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட வேண்டும் என்றும் இல்லையெனில் எதிர்காலத்தில் அரசு சவால்களை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். ඒරටේ ජනතාවට කරුණු කාරණා හෙළි කරේ සජිත් ප්‍රේමදාස මහත්මයා. අපි දැක්ක එදා කොවිඩ් இலங்கையில் வீட்டிலிருந்து பணியாற்றும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக உலகளாவிய ரீதியில் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள போதிலும் தற்போதைய நிலையில் இலங்கையில் வீட்டிலிருந்து பணியாற்றும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், நிலைமைகள் மோசமடைந்தால் மட்டுமே அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு இத்தகைய வசதிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கும் என குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளதோடு கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் சர்வதேச சந்தையில் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக சர்வதேச அளவில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகள் உயர்ந்து வருவதால் ஏப்ரல் மாதம் இறக்குமதி செய்யப்பட உள்ள புதிய கையிருப்புகளின் போது உள்நாட்டிலும் எரிபொருள் விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை சில தனியார் எரிவாயு நிறுவனங்கள் விலைகளை உயர்த்த முயற்சிப்பதாகவும் அதனை தடுத்து விலை ஸ்திரத்தன்மையை பேண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் காரணமாக பொருட்களை குவித்து வைப்பதை தவிர்க்குமாறும் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அமைச்சர் வசந்த சமரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவிற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான விசாரணை நிறைவடைந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். எனவே அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்கு மேலதிக கால அவகாசம் தேவை என அதிகாரிகள் கோரினர். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் இந்த வழக்கினை மீண்டும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டார். கடந்த போராட்ட காலத்தின் போது ஸ்ரீலங்கா மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பகுதியில் அமையப்பெற்ற சட்டவிரோத கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்திருந்தன. அந்த சொத்துக்களுக்கான இழப்பீட்டு அலுவலக அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து 88,50,000 ரூபாவை இழப்பீடாக பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலே தனது மகனை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலே தனது மகனை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை எனவும் அவர் அடைத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் எலிகள் தொல்லை இருப்பதாகவும் பல்வேறு தரப்பினரால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சாலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள விதம் குறித்து எழுந்துள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அறிக்கையை போலீசார் எதிர்பார்த்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர்
தடுத்து வைக்கப்பட்டுள்ள சூழல் குறித்து இதுவரை உத்தியோகபூர்வமாக எவ்வித முறைப்பாடுகளும் கிடைக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். குறிப்பாக சிறியறையில் எலிகள் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தமக்கு முதன்முறையாக தெரிய வந்துள்ளதாகவும் இதுகுறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழங்க உள்ள விரிவான அறிக்கையின் பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்ட நிலையில் வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த வருடம் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்ட நிலையில் வரவு செலவு திட்ட அறிக்கைகளை சமர்ப்பிக்காத 73 பேருக்கு எதிராக கிளிநொச்சி நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 பிரதேச சபைகளிலும் போட்டியிட்ட 685 பேரில் 606 பேர் வரவு செலவு திட்ட அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தனர். 79 பேர் சமர்ப்பிக்காத நிலையில் அவர்களுக்கு எதிராக போலீசாரினால் கிளிநொச்சி நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வகையில் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் 39 பேரும், ஐக்கிய மக்கள் சக்தியின் 37 பேரும், ஐக்கிய தேசிய கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, சுயேட்சை குழு ஆகியவற்றை சேர்ந்த தலா ஒருவரும் இவ்வாறு வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் குறித்த வழக்கு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. 79 பேருக்கும் தனித்தனியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வெவ்வேறு திகதிகளில் வழக்கு இன்று தவணையிடப்பட்டது. உள்ளூராட்சி மன்றங்களின் சபை நடவடிக்கைகள் தொடர்பான விசேட பயிற்சி நெறி மட்டக்களப்பு போரதீவு பற்றில் நடைபெற்றது. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் சபை நடவடிக்கைகள் தொடர்பான விசேட பயிற்சி நெறி இன்று பிரதேச சபையின் வெல்லாவெளி கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. சபை நடவடிக்கைகளை முறையாகவும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டும் முன்னெடுப்பதற்கான வழிகாட்டல்களை நோக்கமாக கொண்டு இது ஒழுங்கமைக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்றங்களின் பணிகளை மிகவும் வினைத்திறனாகவும் சட்ட விதிகளுக்கு அமைவாகவும் முன்னெடுப்பதையே பயிற்சி நெறி பிரதான இலக்காக கொண்டுள்ளது. வளவாளர்களாக கிழக்கு மாகாண உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் நானா ஐங்கரன், மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி திணைக்களத்தின் ஆய்வு உத்தியோகஸ்தர் டேனா தயாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சபை அமர்வுகளின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்களை நிறைவேற்றும் போது கவனிக்க வேண்டிய சட்ட ரீதியான விடயங்கள் குறித்து விரிவாக விளக்கங்களை வழங்கினர். போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் வீணா மதிமேனன், உபதவிசாளர் தானா கயசீலன், பிரதேச சபையின் செயலாளர் எஸ் பகிரதன், பிரதேச சபை உறுப்பினர்கள், உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது ஆலோசனைகளையும் சந்தேகங்களையும் முன்வைத்தனர். பயிற்சி நெறியானது உள்ளூர் நிர்வாகத்தை மேலும் பலப்படுத்துவதோடு மக்களுக்கு வினைத்திறனான சேவைகளை வழங்க வழிவகுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மாகாண ஆளுநர் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதருக்கிடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது. மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SBS அபியகோன், இலங்கைக்கான நெதர்லாந்து தூதர் விபேடி போயர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கண்டியில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது நெதர்லாந்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் மத்திய மாகாணத்தில் சுற்றுலா, உயர்கல்வி, தேயிலை ஏற்றுமதி, விவசாய பயிர்கள் ஆகிய துறைகளின் மேம்பாடு குறித்து கலந்துரையாடப்பட்டது. பேரிடர் நிவாரணம், உட்கட்டமைப்பு மேம்பாடு, பொது வாழ்க்கையை மீட்டெடுத்தல், கிராமப்புறங்களில் வீதிகள், பாலங்கள், மதகுகளை புனரமைப்பதற்கு நெதர்லாந்து அரசாங்கம் வழங்கிய ஆதரவு, முதலீட்டு வாய்ப்புகள், தொழில் முனைவோருக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பை நினைவுகூரும் வகையில் இருவரும் நினைவு பரிசல்களையும் பரிமாறிக்கொண்டனர். கடலில் மீட்கப்பட்ட போதைப் பொருள் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இலங்கை கடற்படையினரால் அண்மையில் நாட்டின் தெற்கு கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகிலிருந்து 654 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த போதைப்பொருள் தொகையுடன் அந்த மீன்பிடி படகு நேற்று திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது 600 கிலோவிற்கும் அதிக எடையுடைய ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் அடங்கிய 48 பொதிகளில் பொதியிடப்பட்டிருந்தன. இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது மொத்தம் 654 கிலோ போதைப்பொருள் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. அவற்றில் 478 கிலோ ஐஸ் போதைப்பொருள் எனவும் ஏனைய 176 கிலோ ஹெரோயின் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட பெருமளவிலான போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டன. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட பெருமளவிலான போதைப் பொருட்கள் பகிரங்கமாக அளிக்கப்பட்டுள்ளன. ஹெரோயின் 40,539 கிலோகிராம், கோட்டமின் 132.7 கிலோகிராம், கோட்டமின் 55 கிலோகிராம், ஹொக்கைன் மற்றும் 3,482 போதை மாத்திரைகள் இதன்போது அளிக்கப்பட்டன. போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அசோக தர்மசேனவின் நேரடி கண்காணிப்பில் உரிய சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக இவை பகிரங்கமாக அளிக்கப்பட்டுள்ளன. பாரிய அளவிலான போதைப்பொருள் அளிக்கப்படுவது நாட்டில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மூவின மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பௌத்த தேரர்கள் பாத யாத்திரையை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் மூவின மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 5 பௌத்த தேரர்கள் பாத யாத்திரையை முன்னெடுத்துள்ளனர். தமிழ், சிங்கள, முஸ்லிம் ஆகிய மூவின மக்களும் ஒற்றுமையாக ஓர் குடையின் கீழ் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எந்தவித பாகுபாடுமின்றி வாழ்வதற்கு வலுச்சேர்க்கும் முகமாக மாத்தளை மாவட்டத்தில் எம்பில்பிட்டிய பகுதியில் இருந்து 5 பௌத்த தேரர்கள் பாத யாத்திரையை முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்து பாத யாத்திரையாக பெரந்தனூடாக முல்லைத்தீவு நோக்கி முன்னெடுக்கப்படுகின்றது. பதுளை மாவட்டத்தின் வீதி பாதுகாப்பு குறித்த விசேட கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. பதுளை மாவட்டத்தின் வீதி பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று மாவட்ட செயலாளர் அலுவலக வளாகத்தில் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடல் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தினிந்த சமன் ஹென்னாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்நிகழ்வில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. நுவரெலியா லெதண்டி தோட்டத்தில் உள்ள மானா புட்காடு பகுதியில் ஏற்பட்ட தீ பரவலினால் 2 ஏக்கர் புட்காடு எரிந்து நாசமாகியுள்ளது. நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லெதண்டி தோட்டத்தில் உள்ள மானா புட்காடு பகுதியில் ஏற்பட்ட தீ பரவலினால் சுமார் 2 ஏக்கர் மானா புட்காடு எரிந்து நாசமாகியுள்ளது. லெதண்டி தோட்ட குடியிருப்புகளுக்கு அருகாமையில் தீ வைக்கப்பட்டுள்ளமையினால் இப்பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாய்கள் தீயில் எரிந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதனால் நீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். மலையகத்தில் ஆங்காங்கே இனம் தெரியாத விஷமிகளால் காட்டுத்தீ வைக்கப்படுவதன் காரணமாக தொடர்ந்து கடும் வெப்பம் நிறைந்த காலநிலை நிலவி வருகின்றது. இதனால் நீரூற்றுகள் வற்றி வருவதுடன் ஹட்டன் உட்பட பல பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பதுளை எத்தலப்பிட்டிய பகுதியில் இன்று லொரியொன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பதுளை மாவட்டம் பண்டாரவெல எத்தலப்பிட்டிய பகுதியில் இன்று பிற்பகல் லொரியொன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த இடத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அங்கு மீதமிருந்த பொருட்களை எடுத்துச் செல்ல லொரியொன்று சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பொருட்கள் லொரியில் ஏற்றப்பட்ட பின்னர் சாரதி வாகனத்தில் ஏறச் செல்லும் தருணத்தில் பின்னால் இருந்த உதவியாளருடன் லொரி திடீரென பின்புறமாக நகர்ந்து அருகில் இருந்த பள்ளத்தாக்கில் கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் லொரியின் உதவியாளர் கடுமையாக காயமடைந்த நிலையில் முதலில் பண்டாரவெல அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தியத்தலாவை அடிப்படை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். லொரியின் சாரதி சிறிய காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார். இச்சம்பவம் தொடர்பாக பண்டாரவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் குடஹமாவில் இப்தார் நிகழ்வு இடம்பெற்றது. அனைத்து இனங்களுக்கு இடையில் பரஸ்பர நல்லிணக்கத்தை உருவாக்கும் நோக்கில் நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்வு நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் குடாஹமாவில் அமைந்துள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்வாக பொறியியலாளர் அலுவலகத்தில் இடம்பெற்றது.
வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்வாக பொறியியலாளர் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் நிர்வாக பொறியியலாளர் AM சாதிக் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. அலுவலக அதிகாரிகள் ஊழியர்களின் பங்களிப்புடன் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஹட்டன் ஜுமா பள்ளிவாசலின் தலைமை மௌலவி முகமது சாஹான் நோன்பு தொழுகைக்கு தலைமை தாங்கினார். நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி, கிருஷ்ணன் கலைச்செல்வி, மத தலைவர்கள், மத்திய மாகாணத்தின் தலைமை நிர்வாக பொறியியலாளர் திலக் ராஜபக்ச, நுவரெலியா மாவட்டத்தின் தலைமை நிர்வாக பொறியியலாளர் சம்பத் சமரநாயக்க, பல அரசு நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் என அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் ஜனாதிபதி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இலங்கையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துமாறு கோரி இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் ஜனாதிபதி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அண்மை காலங்களில் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் கைதுகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அரசாங்கம் தனது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக பல வருடங்களாக தற்காலிகமாக புலம்பெயர்ந்து வாழ்ந்த லங்கா நியூஸ் இணையதளத்தின் ஆசிரியர் சந்தரூவன் சேனாதீர கடந்த புதன்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டவை மற்றும் சிலோன் டுடே பத்திரிகையின் பிரதி ஆசிரியர் சுலோச்சனா ராமையா மோகன் தனது செய்தி சேகரிப்பு பணியின் போது போலீசாரால் அச்சுறுத்தப்பட்டமை ஆகிய சம்பவங்களை அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ஈரானிய மாலுமி ஒருவரை நேர்காணல் செய்ய முயன்ற போது சுலோச்சனா ராமையாவிடமிருந்து குறிப்புகளை போலீசார் பறிமுதல் செய்ததோடு அவரை பணி செய்ய விடாது தடுத்து வாய்மொழி மூலமாக அவதூறு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் நாட்டில் மீண்டும் ஒரு அச்சமான சூழலை தோற்றுவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஊடகவியலாளர் சங்கம் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்கவும் ஊடக சுதந்திரத்தை நசுக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தவும் ஜனாதிபதி தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் டெங்கு ஒழிப்பு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. டெங்கு நுளவு பெருக்கம் அதிகமாக உள்ள மாவட்டமான மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் அனைத்து சுகாதார அலுவலக பிரிவுகளிலும் தீவிரமாக இடம்பெறுகின்றது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரனின் பணிப்புரையில் மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் இன உதயகுமார் தலைமையில் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை அனுசரணையுடன் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கோட்டமுனை பொது சுகாதார பரிசோதகர் பிரிவிற்குட்பட்ட பெரிய உப்போடை, சின்ன உப்போடை ஆகிய கிராம செயலாளர் பிரிவில் உள்ள வீடுகள், வெற்றுக்காணிகள் மற்றும் வடிகான்கள் சோதனையிடப்பட்டன. நீர்த்தேங்கி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மற்றும் கொள்கலன்கள் அகற்றப்பட்டன. மக்களுக்கும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. களப்பணியில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் உட்பட பொது சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குழுவினர், இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை உறுப்பினர்கள், போலீசார் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் எங்களுடைய மாநகர சபைக்கு விடுத்த வேண்டுகோளின்படி வெற்றுக்காணிகளில் டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய இடங்களை வைத்துள்ளவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டிருந்தோம். ஏனென்று கேட்டால் ஒரு காணி ஒரு நகரத்தையே ஒரு காணியில் பெறுகின்ற நுளம்புகள் ஒரு நகரத்தில் உள்ள பொதுமக்களுக்கான உயிரச்சுறுத்தலை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்தில் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று மட்டக்களப்பு மாநகர சபை தங்களால் முடிந்தளவு வெற்றுக்காணிகளை டெங்கு நுளம்பு பெறுகின்ற வெற்றுக்காணிகள் வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. முக்கியமாக அந்த காணிகளை சுவரிக்கும் நடவடிக்கையாக அந்த இடத்தில் மாநகர சபை சுவரிக்கின்ற என்ற அறிவித்தல் பலகைகளை இட்டிருந்தார்கள். அந்த நடவடிக்கைகளின் பலனாக பொதுமக்கள் அந்த வெற்றுக்காணிகள் வைத்திருந்தவர்கள் தங்களால் முடிந்தளவு வெற்றுக்காணிகளை துப்புரவாக்கி எங்களுக்கு ஒத்துழைத்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நமது மட்டக்களப்பு பிரதேசம் டெங்கு நோய் அபாயம் கூடிய பிரதேசம். கடந்த மழை அல்லது இந்த அர்த்தத்தின் பிறகு தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 5-4 நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுதும் கொக்குவில், உப்போடை, கல்லடி, நாவக்குடா போன்ற பிரதேசங்களில் தொடர்ச்சியாக நோயாளர்கள்
வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அதை தடுக்கும் முகமாக நாங்கள் தொடர்ச்சியாக எமது களப்பணியாளர்கள் மற்றும் மாநகர சபை பிரதேச செயலகம் இணைந்து சமூக பணியாக ஐசிஆர்சி எஸ்எல்ஆர்சி போன்றவர்களும் இணைந்து இந்த டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்பதால் தற்பொழுது டெங்கு நோயாளர் எண்ணிக்கை சற்று வீழ்ச்சி அடைந்துள்ளது. பதினைந்தாவது இந்துக்களின் சம்மர் கிரிக்கெட் பெருவிழா இன்று ஆரம்பமானது. 15வது இந்துக்களின் சம்மர் கிரிக்கெட் பெருவிழா இன்று காலை கொழும்பில் ஆரம்பமானது. இந்துக்களின் சம்மர் என அழைக்கப்படும் இந்த பாரம்பரிய போட்டி இந்து கல்லூரி கொழும்பு, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆகிய இரு பாடசாலைகளுக்கு இடையே இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் இன்று காலை சாரா ஓவல் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் தொடக்க நிகழ்வு போட்டிக்கான தொடக்க நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்து கல்லூரி கொழும்பின் 75வது ஆண்டு வைர விழாவை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பாடசாலை இசைக்குழுக்களின் அணிவகுப்புடன் விருந்தினர்களும் இரு அணிகளின் வீரர்களும் மைதானத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து தேசிய கொடியும் இரு பாடசாலைகளின் கொடிகளும் ஏற்றப்பட்டு தேசிய கீதம் மற்றும் பாடசாலை கீதங்கள் இசைக்கப்பட்டு போட்டி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விளையாட்டுத்துறை அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எஸ் அச்சுதன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பொருளாளர் சுஜீவ கொடலியட்ட ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்து கல்லூரி கொழும்பின் அதிபர் இளையதம்பி இலங்கேஸ்வரன் மற்றும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் அதிபர் இரத்தினம் செந்தில்மாறன் ஆகியோரின் முன்னிலையில் தொடக்க நிகழ்வுகள் இடம்பெற்றன. வீரர் அரவிந்த் டி சில்வா இரு அணிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததை அடுத்து நாணய சுழற்சி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி முதலில் துடுப்படத்தை தேர்வு செய்தது. இரு பாடசாலைகளின் பழைய மாணவர்கள், தற்போதைய மாணவர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு தமது அணிகளை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். தொடர்வன வர்த்தக வாணிப செய்திகள். நெஸ்லே லங்கா நிறுவனம் நாட்டில் தனது 120வது ஆண்டு வெற்றிகரமான வணிகச் செயல்பாட்டை இன்று கொண்டாடுகின்றது. இலங்கையில் உணவு மற்றும் பானங்கள் துறையில் முன்னிலையில் திகழும் நெஸ்லே லங்கா நிறுவனம் நாட்டில் தனது 120 ஆண்டு கால வெற்றிகரமான வணிக செயல்பாட்டை இன்று கொண்டாடுகின்றது. 1906ஆம் ஆண்டு சிறிய அளவில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று இலங்கையர்களின் அன்றாட வாழ்வில் இரண்டர கலந்த ஒரு சக்தியாக மாறியுள்ளது. நல்ல உணவு நல்ல வாழ்வு என்ற தாரக மந்திரத்துடன் இயங்கி வரும் நெஸ்லே நிறுவனம் இலங்கையில் விற்பனை செய்யும் தனது தயாரிப்புகளில் 90%க்கும் அதிகமானவற்றை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கின்றது. குருநாகலில் அமைந்துள்ள அதன் நவீன தொழிற்சாலை மூலம் பால் மற்றும் தெற்கு உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. நெஸ்டோமோல்ட், மைலோ மற்றும் மேகி போன்ற புகழ்பெற்ற பிராண்டுகள் மூலம் தசாப்த காலங்களாக இலங்கையர்களின் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்து வரும் நெஸ்லே விளையாட்டுத் துறையிலும் இளைஞர் மேம்பாட்டு திட்டங்களிலும் அதிக முதலீடு செய்து வருகின்றது. குறிப்பாக நெஸ்டில் நீட்ஸ் யூத் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன்களை வளர்த்து வருகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் இந்நிறுவனம் தடம் பதித்துள்ளது. 2005ஆம் ஆண்டிற்குள் நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வை அடைவதை இலக்காக கொண்டு 2024இல் உயிரியல் எரிபொருள் கொதிகலனை அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டிற்குள் பிளாஸ்டிக் கழிவகற்றல் நிறுவனமாக மாறவும் திட்டமிட்டுள்ளது. இந்த மைல்கல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள நெஸ்லே லங்கா நிறுவனத்தின் தலைவர் போர்ன் ஸ்டீபன், 120 ஆண்டு கால இந்த பயணம் இலங்கை மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகின்றது. எதிர்வரும் காலங்களிலும் தரமான தயாரிப்புகள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் மூலம் இலங்கையர்களின் வாழ்வை வளப்படுத்துவோம் என தெரிவித்தார். இன்று ஒரு முக்கியமான ஒரு தருணம். நெஸ்லே லங்கா நிறுவனம் தனது 120வது வருட பூர்த்தியை கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம். 1906ஆம் ஆண்டு நாம் ஆரம்பித்த இந்த பயணம் பல வருட காலமாக இலங்கை நுகர்வோருக்கு, இலங்கை மக்களுக்கு தரத்திலும் போஷாக்கிலும் மற்றும் சுவையிலும் கூடிய உணவு பான வகைகளை வழங்கி வந்துள்ளோம். அத்துடன் எமது பேர் போன விலங்கு நாமங்கள் பிராண்ட்ஸ் மைலோ, நெஸ்டமோல்ட்டுடன் சேர்ந்து ஒரு சுறுசுறுப்பான உற்சாகமான வாழ்க்கை வழிமுறையையும் நாம் ஊக்குவித்து வந்துள்ளோம். எமது
போட்டிகளுக்கான அனுசரணையுடன் இவற்றை நாம் செய்து வந்துள்ளோம். அத்துடன் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள், பால் பண்ணையாளர்கள், தென்னை செய்கையாளர்கள் அவர்களுக்கு எமது நிரந்தர ஈடுபாட்டை நாம் கொண்டுள்ளோம். பல்லாயிரக்கணக்கான பால் பண்ணையாளர்களிடமிருந்து தினமும் சுமார் 7000 லிட்டர் பால் நாம் சேகரித்து வருகின்றோம். அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரிய உறுதுணையை நாம் வழங்கி வந்துள்ளோம். 100% பிளாஸ்டிக் நியூட்ரலிட்டி என்ற இலக்கை நாம் இவ்வருடம் அடைய உள்ளோம். 2025ஆம் ஆண்டில் நாம் இந்த மைல்கல்லை நாம் எட்டினோம். அத்துடன் கார்பன் நியூட்ரலிட்டி என்ற குறிக்கோளை நோக்கி நாம் 2050ஆம் ஆண்டில் இதை நெட் ஜீரோ எமிஷன் ஜீரோ என்ற குறிக்கோளை அடையும் முயற்சி திட்டத்திலும் நாம் செய்து வருகின்றோம். நாம் 2006ஆம் ஆண்டு அதன் டிஸ்ட்ரிபியூட்டராக இணைந்து தற்போது 20 வருட காலமாக அதில் நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் 2006ஆம் ஆண்டு 7 மில்லியனாக இருந்த எமது வியாபாரம் ஒரு லொரியுடன் இருந்தது. தற்போது 3 லொரிகளுடன் 40 மில்லியனை தாண்டி நாம் முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். இதற்காக வேண்டி நெஸ்லே நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளும் எமது பிராதேசிய ரீஜனல் மேனேஜர் அவர்களின் ஒத்துழைப்பும் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. தற்போது 120ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதற்காக வேண்டி எமது பூரண ஆதரவை நாங்கள் வழங்குகின்றோம். Nestle Lanka has consistently demonstrated that food safety and quality are not just regulatory requirements but core values embedded within the organizations. Their teams engage proactively with SLSI, maintain open technical dialogue, and show readiness to comply with and adapt to evolving standards. As Nestle Lanka makes this remarkable anniversary, I would like to express my sincere appreciation for the partnership we have built over the years. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.